ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டெஸ்ட் தொடர் விளையாட போகிறாங்க. இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் வீரர்கள் எல்லாருமே சென்னைக்கு வந்து அடைஞ்சிருக்காங்க. அது வந்த உடனே பங்களாதேஷ் அணியின் கேப்டன் சில பல கருத்துக்கள், இந்தியாவை கண்டிப்பாக நாங்கள் வீழ்த்துவோம், அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நாங்கள் இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பல கருத்துக்கள்லாம் இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, வங்கதேச கேப்டன் நஜிபுல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கேப்டன்ஷிப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காருன்னு சொல்லலாம் இப்போ சமீபத்தில். ஏன்னா பாகிஸ்தானை போயிட்டு பாகிஸ்தானிலே வச்சு ஒயிட் வாய்ஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். 2-0ன்னு சொல்லிட்டு டெஸ்ட் தொடரை வின் பண்ணிவிட்டு நேராக இப்போ இந்தியாவுக்கு வராங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வருவாங்க. அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கேப்டன் இந்திய அணி ரொம்ப வலுவான அணி, பாகிஸ்தான் அணியை கம்பேர் பண்ணால் இந்திய அணி ரொம்ப வலுவான அணி தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவங்ககிட்ட நான் நல்ல கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். புதுசாக எதனா ஒரு நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணோம்னு நினைக்கிறோம் கிரவுண்டில், அதை கண்டிப்பாக நாங்கள் பிளான் பண்ணிட்டு வருவோம். பாகிஸ்தான் அடித்தது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அவங்க நாட்டில் போய் பாகிஸ்தான் அடித்தது ஒரு வரலாற்று சாதனை படைச்சிருக்கோம். எங்களுக்கு அதே கான்ஃபிடென்ட்டோடு நாங்கள் இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை வீழ்த்தினா எங்களுக்கு அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியாவை நாங்கள் விட மாட்டோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நாங்கள் இந்தியாவை வீழ்த்த முயற்சிருப்போம், சீரியஸாக வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல நஜ்புல். ஆமாங்க, பங்களாதேஷ் சொல்கிற மாதிரி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல நல்ல பிளேயர் யங்ஸ்டர்லாம் சூப்பராக விளையாடுறாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம்னு ஒருத்தர் இருக்கார், டஸ்கின் அகமது இருக்கார், அப்புறம் நம்ம ஸ்பின்னிங்கில் ஷகீப் அல் ஹசனு, நல்ல ஒரு ஸ்பின்னிங் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் நல்லா இருக்குது பங்களாதேஷ் கிட்ட, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இந்தியாவில் வச்சு வீழ்த்த முடியுமா, அதுதான் ஒரே கேள்வி. பாகிஸ்தானை வீழ்த்தலாம், ஏன்னா பாகிஸ்தான் இப்போ சமீபத்தில் ரொம்ப ஒரு மோசமான கிரிக்கெட், சமீபத்துன்னு சொல்ல முடியாது, ஒரு 3-4 வருஷமாக ஒரு மோசமான கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க எதிராக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க ஓகே, ஆனால் பட் இந்தியா வந்து நம்பர் 1 டீம் இன் டெஸ்ட், எதில் ஐசிசி ரேங்கிங்லாம் இருக்கட்டும், அப்புறம் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பெட்டியிலே கூட இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது. அதனால் முதலிடத்தில் இருக்கிற அணியை நீங்கள் அவங்க நாட்டில் போய் வீழ்த்தணுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்கலாம், ஆனால் அன்றைக்கி கேம் யார் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பட் இந்தியாவை வீழ்த்துன்றது கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பிளானிங் போட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. நம்ம பக்கம் அஸ்வின் இருக்கார், ஜடேஜா இருக்கார், ஸ்பின்னர்ஸ் இவங்களே பார்த்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் நம்ம இந்திய அணி ஒரு நல்ல ஒரு கிரிக்கெட் விளையாடினா மட்டும்தான் பங்களாதேஷ் அடிக்க முடியும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பார்க்கலாம், இப்போ தான் துலூப் டிராஃபி நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அதில் நல்லா பண்ணுற பிளேயர்களுக்கு கண்டிப்பாக இந்திய அணியில் வாய்ப்பு தருவாங்க. பார்க்கலாம் யங்ஸ்டர்ஸ் எத்தனை பேர் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 5 நாளில் மேக்ஸிமம் டீம் அலௌன்ஸ் பண்ணுறாங்க. யார் யார் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணி பங்களாதேஷை வீழ்த்துமா இல்லை பங்களாதேஷ் இந்திய அணியை வீழ்த்துமா? உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.